ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்தி. வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அது ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். பெர்ஃபெக்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்? முற்று பெற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம். கடந்த காலத்தில் முற்று பெற்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுறது தான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சேர்ந்து தான் வரும். ஓகேவா? அதாவது இப்போ கடந்த காலத்துல நடந்த ரெண்டு நிகழ்வுல ஃபர்ஸ்ட் நிகழ்வை பத்தி நம்ம சொல்றது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வை நம்ம சொல்றது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். லைட்டா கொஞ்சம் குழப்புற மாதிரி, கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம், இந்த மாதிரி எது வந்தாலுமே சரி நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஆக்சிலரி வெர்ப் வந்து நமக்கு ஹேட் தான். ஸோ இதுல எந்த விதமான சேஞ்சஸ்மே நமக்கு ஹேடை வந்து நம்ம பாசிட்டிவ்க்கு எப்படி யூஸ் பண்றோம், நெகட்டிவ்க்கு எப்படி யூஸ் பண்றோம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்றோம்ன்றது மட்டும்தான் மாறுபடும். ஓகேவா? அதை மட்டும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டாலே வந்து நமக்கு இந்த டென்ஸ் வந்து குழப்பமே வந்து வராது. நெக்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும். ஸோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர்ன்றதுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? நமக்கு V3 ஃபார்ம்ல வந்து இருக்கணும். ஓகேவா? இப்ப V1 ஃபார்ம், V3 ஃபார்ம்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம V1 ஃபார்ம்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ இங்க கோ அப்படின்னு எழுதுனா இங்க என்ன எழுதணும்? கான் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இங்க வந்து ஸ்பீக் அப்படின்னா, இங்க மீட் அப்படின்னா இது வந்து மெட். இங்க ஃபினிஷ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு V1 ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், V3 ஃபார்ம்னா என்ன, V2 ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்மளால தெரிஞ்சிருக்கணும். ஸோ V2 V3 சில நேரம் ஒன்று போல வரும், சில நேரம் வந்து அதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ V3 ஃபார்ம், இந்த ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் நமக்கு வந்து வெர்பு வந்து கண்டிப்பா பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே அது பிரசண்டா இருக்கலாம், பாஸ்டா இருக்கலாம், ஃபியூச்சரா இருக்கலாம். ஸோ அதுல வந்து நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம். இந்த இததான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப வெர்புக்கு வந்து என்ன V3 ஃபார்ம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது WH வேர்டு வந்து கொஸ்டின் எழுதுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வரும்னா WH வேர்டு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறமா ஹேட் வந்து எழுதணும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறமா வெர்பு இருக்கணும். ஸோ கடைசியில வந்து எப்பயுமே வந்து கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. இதுக்கப்புறம் இந்த வெர்பு இதுல அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது மிச்சம் இருக்கிற வாக்கியங்களோ வார்த்தைகளோ நம்ம எழுதிட்டு கடைசியில எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ மேக்சிமம் வந்து நம்ம இப்போ ஹேட் வச்சு நீங்க பார்க்கும்போது இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா தான். WH கொஸ்டினுக்கு வந்து அப்படி வராது. ஓகேவா? ஸோ WH கொஸ்டின்னா WH வேர்டு ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ஹேட் எழுதணும், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வெர்பு, அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் என்ன வேர்டு இருக்கோ ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் வந்து எழுதிட்டு கடைசியில வந்து எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பாடம் தொடங்கும் முன்னே மாணவர்கள் வந்திருந்தார்களா? ஸோ இது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. கரெக்டாக ஒன்று என்னது? பாடம் தொடங்கும் முன்னே அப்படின்றது ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறமா மாணவர்கள் வந்திருந்தார்களா அப்படின்றது இன்னொரு ஆக்ஷன். இப்போது நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ பாடம் தொடங்கும் முன்னே மாணவர்கள் வந்திருக்கிறார்களா அப்படின்றத நம்ம தமிழில் கேட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது
தமிழில் எழுதுகிற மாதிரியே வந்து அப்படியே இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடம் தொடங்கும் முன்னே அப்படின்றதுல வந்து நமக்கு முன்னே அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அப்போனா என்ன செயல் ஃபஸ்ட்டு நடந்திருக்கு? மாணவர்கள் வந்திருந்தார்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், ரெண்டாவது நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்லேயும் தான் சொல்லுவோம். ஸோ இந்த டென்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்பு என்னது? ஹேட். ஸோ ஹேட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் இங்கே என்னது? த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்ம வெர்பு. வெர்பு என்ன ஃபார்மில் இருக்கணும்? V3 ஃபார்மில். வந்திருந்தார்களா அப்படின்றதோட V3 ஃபார்ம் என்னது? கம் அப்படின்றது. ஸோ கம் எழுதியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக எழுதிட்டோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக எழுதிட்டோம். had the students come. நெக்ஸ்ட் என்ன செயல் நடந்திருக்கு? பாடம் தொடங்கும் முன்னே அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம என்ன டென்ஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து எழுதணும். ஸோ என்ன எழுதணும்? பாடம் தொடங்கும் முன்னே. அப்போ என்ன எழுதணும்? பிஃபோர் த லெசன் ஸ்டார்டட். எண்டிங்கில் கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்கள். had the students come before the lesson started. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு had the students come அப்படின்றத பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். இப்போ இதே இது நம்ம ரெண்டாவது நடந்த ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். பிஃபோர் த லெசன் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ வந்ததற்குள் அவன் வேலை முடித்து விட்டானா? நீ வந்ததற்குள் அவன் வேலை முடித்து விட்டானா? இப்போ இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போதே தெரியுது இது வந்து நமக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். கரெக்டாக? இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம என்னதில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும், அதை தொடர்ந்து அடுத்து நடந்த செயலை சொல்கிறது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்ல போகிறோம். ஸோ அவன் வேலை முடித்து விட்டானா அப்படின்றது தான் நமக்கு ஃபஸ்ட்டு நடந்த செயல். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்பு தான். ஸோ ஹேட் அப்படின்றது நமக்கு ஆக்சிலரி வெர்பு, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க? அவன் வேலை முடித்து விட்டானா அப்படின்றதானே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க? அவன், அதுதான் சப்ஜெக்ட். ஸோ ஹீ அப்படின்றத எழுதிக்கலாம். அவன் வேலை முடித்து விட்டானா, இதில் வந்து நமக்கு என்ன வெர்பு? முடித்து விட்டானா. அதோட V3 ஃபார்ம் என்னது? ஃபினிஷ்டு. ஸோ ஃபினிஷ்டுன்றதை எழுதியாச்சு. ஹேட் ஹீ ஃபினிஷ்டு. மிச்சம் இதில் வந்து என்ன இருக்குது? வேலை அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். த ஒர்க். ஸோ அவன் வேலை முடித்து விட்டானா அப்படின்ற ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். had he finished the work. அதுக்கடுத்து நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம அப்படியே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்ற போகிறோம். நீ வந்ததற்குள் அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும்? பிஃபோர் யூ கேம் அப்படின்னு எழுதணும். ஸோ இதை இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். had he finished the work before you came. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இதுக்கு அவன் வேலையை முடித்து விட்டானான்னு மட்டும் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அவன் வேலையை முடித்து விட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறது நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் இதில் வந்து ரெண்டு செயல் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது அந்த செயல் வந்து முந்தின காலத்தில் ரொம்ப கரெக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டென்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த டென்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த டென்ஸை வந்து கவனிங்க. இன்னும் குழப்பமானவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவன் வேலை முடித்து விட்டானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுவும் நமக்கு வந்து அதுவே போதும்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்லேயும் சொல்லலாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம். அது எந்த செயல் எந்த காலத்தில் நடந்ததுன்றதை பொறுத்து மாறுபடும். ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.